நாம் பூமியிலிருந்து இரவு நேரங்களில் விண்வெளியை பார்க்கும்போது எண்ணற்ற பல நட்சத்திரங்களுக்கு மத்தியில் சிவப்பு நிறத்தில் மின்னிக் கொண்டிருக்கும் ஒரு கிரகம்தான் செவ்வாய் கிரகம். பூமியைப் போலவே பல அம்சங்களை கொண்டுள்ள செவ்வாய் கிரகம் மனிதர்களின் விண்வெளி பயணத்தில் ஒரு மாபெரும் அத்தியாயம் என்றே சொல்ல வேண்டும். பல நூற்றாண்டுகளாக மனிதர்களின் ஆர்வத்தை தூண்டி வரும் இந்த செவ்வாய் கிரகம் பற்றிய பல சுவாரஸ்யமான தகவல்களை இந்த வீடியோவில் பார்க்கலாம். சூரிய குடும்பத்தில் 4வதாக அமைந்துள்ள கிரகம்தான் தி ரெட் பிளானட் என அழைக்கப்படக்கூடிய செவ்வாய் கிரகம். 450 கோடி ஆண்டுகளுக்கு முன்னர் சூரிய குடும்பத்தின் மற்ற கிரகங்களுடன் ஒன்றாக உருவானதே இந்த செவ்வாய் கிரகமும். நமது பூமிக்கு அடுத்தபடியாக உயிர்கள் வாழ ஏற்ற இடத்தில் செவ்வாய் கிரகம் அமைந்திருக்கின்றது. சூரியனிடமிருந்து சராசரியாக 228 மில்லியன் கிலோமீட்டர் தூரத்தில் செவ்வாய் கிரகம் அமைந்திருக்கின்றது. வியாழன் கிரகத்தின் வலுவான ஈர்ப்பு விசை காரணமாக செவ்வாய்க்கு தேவையான துகள்கள் கிடைக்காமல் போனதால் அது பூமியை விட அளவில் சிறியதாகவே நிலைத்து விட்டதாக விஞ்ஞானிகளால் சொல்லப்படுகின்றது. பூமியின் அளவுடன் ஒப்பிடும்போது பூமியின் பாதி அளவில் செவ்வாய் கிரகம் அமைந்திருக்கின்றது. செவ்வாய் கிரகத்தின் குறிப்பிடத்தக்க அம்சங்களில் அதனது சிவப்பு நிறமும் ஒன்றாகும். இதற்கு காரணம் செவ்வாய் கிரகத்தின் மேற்பரப்பு முழுவதுமாக இரும்பு ஆக்சைடு எனும் தாது பொருள் காணப்படுகின்றது. இதனால் நாம் பூமியிலிருந்து பார்க்கும்போது சிவப்பு நிறத்தில் செவ்வாய் கிரகம் காட்சியளிக்கின்றது. இந்த சிவப்பு நிறம் காரணமாகவே செவ்வாய் கிரகத்திற்கு பண்டைய ரோமானியர்களின் போர்க்கடவுளின் பெயரான மார்ஸ் என்று செவ்வாய் கிரகத்திற்கு பெயர் சூட்டியிருக்காங்க. செவ்வாய் கிரகம் நமது பூமியைப் போலவே ஒரு பாறை கிரகமாகும். இதனால் பூமியின் மேற்பரப்பில் இருப்பது போலவே பள்ளங்கள், சமவெளிகள், மேட்டு நிலங்கள், பாறைகள், மலைத்தொடர்கள், எரிமலைகள் என பல அம்சங்களை கொண்டு காணப்படுகின்றது. சூரிய குடும்பத்தின் மிகப்பெரிய எரிமலை செவ்வாய் கிரகத்தில்தான் இருக்கின்றது. ஒலிம்பஸ் மான்ஸ் என அழைக்கப்படும் இந்த எரிமலை நமது பூமியில் உள்ள எவரெஸ்ட் சிகரத்தை விடவும் 3 மடங்கு மிகப்பெரியதாகும். அதேபோல செவ்வாய் கிரகத்தில் மிகப்பெரிய பள்ளத்தாக்கு ஒன்றும் காணப்படுகின்றது. வாலிஸ் மேரினாரிஸ் என அழைக்கப்படும் இந்த பிரம்மாண்டமான பள்ளத்தாக்கு சுமார் 4000 கிலோமீட்டர் நீளம் கொண்டதாகும். செவ்வாய் கிரகத்தின் மேலோடு விரிவடைந்ததாலே இந்த மிகப்பெரிய வாலிஸ் மேரினாரிஸ் பள்ளம் உருவாகியிருக்கின்றது. இந்த பள்ளத்தாக்கின் அடிப்பகுதியில் உறைந்த பனிக்கட்டிகள் மற்றும் தண்ணீர் இருப்பது சமீபத்திய ஆய்வுகளில் கண்டுபிடிச்சிருக்காங்க. பூமியைப் போலவே செவ்வாய் கிரகத்தின் வட மற்றும் தென் துருவங்களிலும் மிகப்பெரிய பனிப்படலங்கள் இருக்கின்றது. இதை நாம் அனைவருமே அவதானித்திருப்போம். அந்த பிரம்மாண்டமான பனிப்பாறைகள் நீர்பனி மற்றும் உறைந்த கார்பன் டை ஆக்சைடு, உலர்ந்த பனி ஆகியவற்றால் ஆனது. செவ்வாய் கிரகத்தின் ஒரு நாள் என்பது பூமியைப் போலவே இருந்தாலும் அதன் ஒரு வருடம் என்பது பூமியை விட கிட்டத்தட்ட 2 மடங்கு நீண்டதாகும். செவ்வாய் கிரகம் தன்னைத்தானே ஒரு முறை சுற்றி வர 24 மணி நேரம் 37 நிமிடங்கள் மற்றும் 22 வினாடிகளை எடுத்துக்கொள்கின்றது. அதேபோல செவ்வாய் கிரகம் சூரியனை ஒரு முறை நீள்வட்ட பாதையில் முழுமையாக சுற்றி வர 687 பூமி நாட்கள் ஆகின்றது. விஞ்ஞானிகள் செவ்வாய் கிரகத்தின் ஒரு நாளை சோல் என்று அழைக்கின்றனர். பூமியைப் போலவே செவ்வாய் கிரகமும் அதன் அச்சில் சுமார் 25.2 டிகிரி சாய்ந்துள்ளது. இந்த சாய்வு காரணமாக செவ்வாய் கிரகத்திலும் பருவநிலைகள் ஏற்படுகின்றன. ஆனால் செவ்வாய் கிரகத்தின் ஒரு வருடம் நீளமானது என்பதால் அங்குள்ள ஒவ்வொரு பருவநிலையும் பூமியை விட 2 மடங்கு அதிக காலம் நீடிக்கும். செவ்வாய் கிரகத்தின் ஈர்ப்பு விசை பூமியை விட மிகவும் குறைவு. இது பூமியின் ஈர்ப்பு விசையுடன் ஒப்பிடும்போது சுமார் 38% மட்டுமே ஆகும். இதனால் பூமியில் 100 கிலோ எடையுள்ள ஒரு நபர் செவ்வாய் கிரகத்தில் வெறும் 38 கிலோ எடை கொண்டவராக மட்டுமே இருப்பார். செவ்வாய் கிரகத்திற்கு மெல்லிய அளவிலான வளிமண்டலமே இருக்கின்றது. செவ்வாய் கிரகத்திற்கு வலுவான காந்தப்புலம் இல்லாததால் சூரிய கதிர்கள் காலப்போக்கில் அதன் வளிமண்டலத்தை விண்வெளியில் அடித்து சென்றுவிட்டன. இதன் காரணமாகவே செவ்வாய் கிரகத்திற்கு தற்போது மெல்லிய அளவிலான வளிமண்டலம் காணப்படுகின்றது. இந்த வளிமண்டலத்தில் 95% கார்பன் டை ஆக்சைடும், 3% நைட்ரஜனும், 1% ஆர்கன் போன்ற வாயுக்கள் காணப்படுவதுடன் உயிர்வாழ அவசியமான ஆக்சிஜன் வாயு இங்கு மிக குறைந்த அளவிலே இருக்கின்றது. செவ்வாய் கிரகத்தின் வளிமண்டலத்தில் காணப்படும் நுண்ணிய தூசி துகள்கள் காரணமாக சூரிய உதயமும் சூரிய அஸ்தமனமும் நீல நிறத்தில் தெரிகின்றது. செவ்வாய் கிரகத்திற்கு போபோஸ் மற்றும் டீமோஸ் என 2 நிலவுகள் இருக்கின்றது. இந்த நிலவுகள் 1877ஆம் ஆண்டில் அமெரிக்க வானியலாளர் ஆசாப் ஹால் என்பவரால் கண்டறியப்பட்டன. செவ்வாய் கிரகத்தின் இந்த 2 நிலவுகளும் நேர்த்தியான உருண்டை வடிவில் இல்லாமல் உருளைக்கிழங்கு போல ஒழுங்கற்ற வடிவத்தில் காணப்படுகின்றது. செவ்வாய் கிரகத்தின் மேற்பரப்பிலிருந்து போபோஸ் நிலவு 6000 கிலோமீட்டர் தூரத்திலும் டீமோஸ் நிலவு 23400 கிலோமீட்டர் தூரத்திலும் சுற்றி வருகின்றது. செவ்வாய் கிரகத்தின் போபோஸ் நிலவு ஒவ்வொரு நூற்றாண்டிற்கும் சுமார் 1.8 மீட்டர் வீதம் செவ்வாய் கிரகத்தில் நோக்கி நெருங்கி செல்கின்றது.
இன்னும் 50 மில்லியன் ஆண்டுகளில் இது செவ்வாய் கிரகத்துடன் மோதலாம் அல்லது சிதைந்து செவ்வாயை சுற்றி ஒரு வளையமாக மாறலாம் என விஞ்ஞானிகள் கணிக்கின்றனர். பல பில்லியன் வருடங்களுக்கு முன்பாக செவ்வாய் கிரகமும் நமது பூமியைப் போலவே பச்சை பசேலென இருந்ததாகவும் அதன் பிறகு ஏற்பட்ட பல்வேறு நிகழ்வுகளால இன்று வறண்ட பூமியாகவும் செவ்வாய் கிரகம் காணப்படுகின்றது. பல பில்லியன் வருடங்களுக்கு முன்பாக செவ்வாய் கிரகத்தில் இருந்த மிகப்பெரிய நதிகளினதும் ஆறுகளினதும் தடயங்கள் இன்றும் இருப்பதாக சொல்லப்படுகின்றது. செவ்வாய் கிரகத்தில் தண்ணீர் இருந்தமைக்கான ஆதாரங்கள் நாசா போன்ற விண்வெளி ஆராய்ச்சி அமைப்புகளால் கண்டறியப்பட்டுள்ளன. ஒரு காலத்தில் செவ்வாய் கிரகத்தில் திரவ வடிவிலான தண்ணீர் இருந்தது என்றால் நுண்ணுயிரிகள் போன்ற எளிய உயிரினங்கள் இருந்திருக்கலாம் என்று விஞ்ஞானிகள் நம்புகிறார்கள். தற்போதைய செவ்வாய் கிரகத்தின் கடுமையான சூழல், குறைந்த வெப்பநிலை, மெல்லிய காற்று, சூரியனின் கதிர்வீச்சு காரணமாக செவ்வாய் கிரகத்தின் மேற்பரப்பில் உயிரினங்கள் வாழ்வது கடினம். ஆனால் நிலத்தடியில் கதிர்வீச்சிலிருந்து பாதுகாக்கப்பட்டு நீர் இருப்புடன் நுண்ணுயிரிகள் வாழக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்கலாம். பல நூற்றாண்டுகளாக மனிதர்களால் அதிக ஆர்வத்துடன் ஆராயப்படும் கிரகமாக செவ்வாய் கிரகம் உள்ளது. இதற்கான காரணம் நமது பூமிக்கு மிக அருகிலே செவ்வாய் கிரகம் உள்ளதாலும், சூரியனுக்கு மிக அருகில் இல்லாமலும், சூரியனிடமிருந்து அதிக தொலைவில் இல்லாமலும் உயிர்கள் வாழ ஏற்ற இடத்தில் ஹாபிட்டபிள் ஜோன் பகுதியில் செவ்வாய் கிரகம் இருக்கின்றமை, எதிர்காலத்தில் பூமியில் உள்ள மனிதர்கள் வாழ ஏற்ற இடமாக செவ்வாய் கிரகம் இருப்பதாலும், விண்வெளி பயணத்திற்கு எடுக்கும் காலம் குறைவு என்பதாலும் பூமியைப் போலவே நிலப்பரப்பை கொண்ட கிரகமாகவும் செவ்வாய் கிரகம் இருக்கின்றமை என பல காரணங்களை நாம சொல்லிக்கிட்டே போகலாம். கடந்த 60 ஆண்டுகளாக அமெரிக்கா, ரஷ்யா, இந்தியா, சீனா, ஐரோப்பிய நாடுகள், கனடா போன்ற நாடுகளின் 50க்கும் அதிகமான விண்கலங்கள், ரோவர்கள் என செவ்வாய் கிரகம் பற்றிய ஆய்வுகளுக்காக அனுப்பியிருக்காங்க. இந்த 60 ஆண்டுகால செவ்வாய் கிரகம் நோக்கிய பயணத்தில் பல விண்கலங்கள் பாதி வழியிலே தோல்விகளை சந்தித்திருப்பதையும் நாம் கண்டிப்பாக குறிப்பிட வேண்டும். செவ்வாய் கிரகத்தை முதலில் அடைந்த விண்கலம் மரைனர் 4 ஆகும். இது அமெரிக்காவின் நாசா விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனத்தால் 1964ஆம் ஆண்டு நவம்பர் 28ஆம் அன்று ஏவப்பட்டது. மரைனர் 4 1965ஆம் ஆண்டு ஜூலை 14 அன்று செவ்வாய் கிரகத்திற்கு மிக அருகில் பறந்து அதன் முதல் நெருக்கமான படங்களை பூமிக்கு அனுப்பியது. செவ்வாய் கிரகத்தில் தரையிறங்கிய முதல் விண்கலம் நாசாவின் வைக்கிங் 1 ஆகும். இது ஜூலை 20, 1976ஆம் ஆண்டு அன்று செவ்வாய் கிரகத்தில் வெற்றிகரமாக தரையிறங்கியது. இதன் மூலமாக செவ்வாய் கிரகத்தின் வானிலை, மண், மேற்பரப்பு பற்றிய பல தரவுகளை பூமிக்கு அனுப்பியிருந்தது. செவ்வாய் கிரகத்தில் வெற்றிகரமாக தரையிறங்கிய முதல் ரோவர் சோஜர்னர் ஆகும். இது ஜூலை 4, 1997ஆம் ஆண்டு அன்று மார்ஸ் பாத்ஃபைண்டர் மிஷனின் ஒரு பகுதியாக செவ்வாய் கிரகத்தில் தரையிறங்கியது. செவ்வாய் கிரகத்தின் மேற்பரப்பு, மண் மற்றும் பாறைகளை ஆய்வு செய்து பூமிக்கு பல தகவல்களை அனுப்பியது. இது தவிர ஸ்பிரிட் ரோவர், ஆப்பர்ச்சுனிட்டி ரோவர், கியூரியாசிட்டி ரோவர், பெர்சிவேரன்ஸ் ரோவர் என இவை ஒவ்வொன்றும் செவ்வாய் கிரகத்தில் வெற்றிகரமாக தரையிறங்கி பல்வேறு ஆய்வுகளை மேற்கொண்டு செவ்வாய் கிரகத்தை பற்றிய நமது அறிவை வளர்த்ததில் முக்கிய பங்கு வகித்துள்ளன. செவ்வாய் கிரகத்தை பற்றிய ஆய்வில் இந்தியாவின் பங்கு மிக முக்கியமானது. தனது முதல் முயற்சியிலே செவ்வாய் கிரகத்தை தொட்ட முதல் நாடு என்ற பெருமை இந்தியாவையே சேரும். இந்தியாவின் இஸ்ரோ விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனத்தால் மங்கள்யான் என்ற விண்கலத்தை 2013ஆம் ஆண்டு அனுப்பியது. இந்த விண்கலம் 2014ஆம் ஆண்டு செப்டம்பர் 24ஆம் திகதி அன்று செவ்வாய் கிரகத்தின் சுற்றுப்பாதையை வெற்றிகரமாக அடைந்தது. இதன் மூலமாக இந்தியா செவ்வாய் கிரகத்தை அடைந்த உலகின் 4வது நாடாக திகழ்கின்றது. மங்கள்யான் விண்கலம் இந்தியாவின் விண்வெளி ஆராய்ச்சி வரலாற்றில் ஒரு பொன் எழுத்துக்களால் பொறிக்கப்பட்ட சாதனையாகும். இது குறைந்த செலவில் ஒரு வெற்றிகரமான கிரகங்களுக்கு இடையிலான பயணத்தை மேற்கொண்டு உலகை வியப்பில் ஆழ்த்தியது. ரோவர்கள் மற்றும் ஆர்பிட்டர்கள் செவ்வாய் கிரகத்தின் கடந்த காலம், அதன் நீர் இருப்பு, அதன் வளிமண்டலத்தின் பரிணாம வளர்ச்சி மற்றும் நுண்ணுயிர் வாழ்க்கைக்கான சாத்தியக்கூறுகள் குறித்து தொடர்ந்து ஆய்வு செய்து வருகின்றன. எதிர்கால பணிகளில் செவ்வாயிலிருந்து பூமிக்கு மாதிரி பொருட்களை கொண்டு வருவது மிக முக்கியமான பணியாகும். செவ்வாய் கிரகத்தில் மனித குடியேற்றம் என்பது பல தசாப்தங்களாக விஞ்ஞானிகள் மற்றும் பொறியியலாளர்களின் கனவாக உள்ளது. இது மிகவும் சவாலானது. ஏனெனில் செவ்வாய் கிரகத்தில் உயிர் வாழ்வதற்கு உகந்த சூழல் இல்லை. மிக மெல்லிய வளிமண்டலம், கதிர்வீச்சு, தீவிர வெப்பநிலை மாற்றங்கள், நீர் பற்றாக்குறை போன்ற பாரிய பிரச்சனைகள் இருக்கின்றது. செவ்வாய் கிரகத்தை பூமி போன்ற ஒரு கிரகமாக மாற்றுவது என்பது ஒரு நீண்ட காலம் மற்றும் மிகவும் சிக்கலான கருத்தாகும். இது தற்போதைய தொழில்நுட்பத்தால் சாத்தியமற்றது என்றாலும் எதிர்காலத்தில் இது குறித்து பல கோட்பாடுகள் உள்ளன. செவ்வாய் கிரகம் என்பது வெறும் ஒரு கல் மற்றும் மண் நிறைந்த கோள் மட்டுமல்ல, அது மனித இனத்தின் எதிர்கால ஆய்வகமாகும்.
அறிவிலும் தொழில்நுட்பமும் வளரும்போது ஒருவேளை உங்கள் தலைமுறையில் யாராவது ஒருவர் செவ்வாய் கிரகத்தில் கால் தடம் பதிக்கும் வீரராக இருக்கலாம். செவ்வாய் கிரகம் பற்றிய இந்த சுவாரஸ்யமான தகவல்களை உங்க நண்பர்களுக்கும் மாணவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம வினோத உலகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.